ஒரு சூப்பரான சட்னி ரெசிபிங்க. தெலுங்கானா லிங்கையா டிஃபன் சென்டரில் இந்த சட்னிக்காகவே கூட்டம் அலமோதும். இதில் போடுற ஸ்பெஷல் பொடி தாங்க இந்த சட்னியோட ஹைலைட்டு. இந்த சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 10 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எண்ணெயிலே லைட்டாக வறுபட்டதும் காரத்துக்கு 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஆறினதும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட வறுத்த புளியும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த ஸ்பெஷல் பொடிக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுபட்டதும் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பொடியை அரைச்ச சட்னியோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து கலந்துட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடிங்க. சுட சுட 4 இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.